பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக வந்துட்டாங்க. பொங்கல் வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு திரும்ப சாப்பிடணும். ஃப்ரெண்ட்ஸ் வடை பாயசத்தோட செஞ்சு வச்சிருக்கேன். இவங்களாம் வருவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் திருவிழா நடந்ததுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதோட ஃபைனல் திருவிழா தான் இன்னைக்கு, நெருப்பு திருவிழா. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஸோ வீடு ஃபுல்லாக கொஞ்சம் புகை மூட்டமாக இருக்குது. அது வந்து படைச்சா, அதனால வந்து சாம்பிராணி போட்டு வீடு ஃபுல்லாக அந்த அளவுக்கு வைப் ஆயிடுச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் சட்டை தச்சு போட்டிருக்காரு, காமிக்கிறேன். ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பியாச்சு. வந்து போயிட்டு பொங்க வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து திரும்ப நெருப்பு பறிக்க போவாங்க. அப்போ போகலாம். ஓகே சரி வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் பொங்கல் வைக்க போகலாம். ஆமாம், எப்பயுமே நாங்கள் வந்து லேட் பிக்கப் தான். டைம் ஆச்சு சொல்லிட்டு அத்தை கத்தினே இருப்பாங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நாங்கள் போகலன்னா இப்படி ஆகிடும். போகலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ப்ளஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். பின்னாடி நான் பொங்க கொடுத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்துட்டு போகிறேன். பின்னாடி வராது. சீக்கிரம் வாங்க போகலாம். இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை சட்டை போட்டு தச்சு போட்டிருக்காரு. காலையில வர சொன்னா நெருப்பு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பொங்க வைக்கிறப்ப வராங்க. பொங்க வச்சுக்கப்ப நெருப்பு மாரிக்கல நெருப்புலாம் பற்ற வைக்கிறாங்க. நான் வந்து ரெகுலர் எப்படி சொல்கிறேன் இல்லையா, நான் வீட்டு ஆடு இருக்குது இல்லையா, அதை பார்த்து வரேன். நான் கரெக்டாக ஆடு 3 மணிக்கு ஓட்டுன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டை வந்தோன்னு 4 மணி ஆகிடுது. நாங்கள் உடனே குளிச்சுட்டு கிளம்புறது. ஆனால் ஜாஸ்தி வீட்டில் தான் இருந்தேன். காலையிலே வர சொல்லியிருந்தேன், யாருமே வரல. சரி பரவாயில்ல, வந்துட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக வந்துட்டாங்க. பொங்கல் வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு திரும்ப சாப்பிடணும். ஒன்றும் சாப்பிட நீங்கள் சாப்பிட்டீங்களா? காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வடை பாயசத்தோட செஞ்சு வச்சிருக்கேன். இவங்களாம் வருவாங்க. எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன். சரி பொங்கல் வச்சுட்டு வீட்டு போய் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா நெருப்பு போயிருக்கேன். அப்புறம் வந்துடலாம். எடு 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 பொங்கு பொங்கு. ஆனா வந்து பாட்டு வருது. சீரா பொறுமை கைய உன போட சொன்ன நான் போய் உடைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் திருவிழாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து முடிஞ்சுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டே உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், நிறைய பாட்டு ஓடிச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து திருவிழா நான் காலையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. காலையிலே வந்து ஆரம்பிச்சது. நான் காலையிலேருந்தே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா எல்லா வீடியோவிலும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுப்பேனே. ஆனால் இது வந்து காலையிலேருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் கிளம்புறதுக்கு அப்புறம் தான் திரும்பி தர காலையிலேருந்து எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வடை பாயத்தோட சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நிறைய வேலை இருந்தது. அவ்வளோ பாத்திரம் இருந்தது, நிறைய வேலை தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ஒரு விசேஷனால வீட்டில் அவ்வளோ வேலை இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ சாப்பாடு செஞ்சு எல்லாமே பண்ணேன். அதெல்லாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் காட்டவே இல்லை. நான் அது மாதிரி படைச்சேன், எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டலை. ஸோ அதனால் அப்படி எடுக்கலாம் சொல்லி நினச்சேன். ஆனால் நான் ஒரு ஆள் தான் இருந்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாமி அங்கே கோயில் வந்து அன்னதானம்லாம் வந்து போட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் ஒரு ஆள் வந்து என்னால் எடுக்க முடியல. நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கலையே. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போய் நிறைய வீடியோ எடுத்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு சத்தம் கேட்டுச்சு. அது சத்தம் கேட்குற மாதிரி அதிகமாக வீடியோ போட்டால் காப்பிரைட் சொல்கிறதுனால சில நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். ஸோ திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து அம்மாவும் பாப்பாவும் வந்து இருந்தாங்க. அப்பா வந்து ஊருக்கு போயிட்டார் வேலைக்கு, வெளியில் வேலைக்கு. அப்படியே திருவிழாலாம் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை சொல்லதான் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுட்டு இருந்தோம் போல. ஸோ அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு தர சொல்லுவோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதாவது ஜெயா வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி செய்ய போகிறாராம். பானிபூரியில் தண்ணி ஊற்றி சாப்பிடுவோம் இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனம் எப்போ வெளியில் போனாலும் நான் வரும்போது கண்டிப்பாக அதை வாங்கி நான் சொல்லிடுவேன். ஆனால் இன்னைக்கு வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு சாப்பிட போகிறோம். சரிம்மா?
சரி அதுக்கான வேலையெல்லாம் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். அம்மாலாம் ஆடு விட்டு போயிட்டாங்க, நானும் ஜெயா மாதிரி தான் இருக்கோம். ஸோ அதனால ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம்னு ஒரு கிரேவிங்ஸ், அதனால இது செய்கிறோம். சாப்பிட்டு செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் குக்கிங் மாஸ்டர். ஆமாம், தண்ணி இந்த அளவுக்கு போதுமா உனக்கு? இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்க, வடிகட்டணும்ல. ஆமாம், வடிகட்டி. இது என்ன நல்லா சேர்த்தாச்சே, கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து வெல்லம், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி போட்டேன். எல்லாமே நீ எதனா கரெக்டாக இல்லை, நீ மறந்துடு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு மிக்ஸில் பச்சை மிளகாய் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ஸ்மெல் வந்து அரைச்சோன்னா அந்த ஸ்மெல்லே வந்து பானிபூரி அந்த தண்ணி ஸ்மெல் வந்துருச்சு. உப்பு போட்டியா? சரி, ஓகே. இப்போ வடிகட்டணுமா? கொஞ்சம் லைட்டாக வந்து காரமாக இருக்கும் போல, ஏன்னா தண்ணி ஊற்றிக்கலாம்பா. சரி. சரி சரி, வடிகட்டலாம். இதை வடிகட்டி பார்க்கலாம். பார்க்கவே பச்சை பயங்கரமாக. ஐயோ, அவரை ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு அப்படின்ற மாதிரி. ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பானியை எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்ற வேலை தான். அங்கே வந்து பாருங்க, உள்ள வைக்க டஃபிங்கு, அதுக்கப்புறம் வந்து அம்மா காரம் கரெக்டாக இருக்கும். இதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கு இதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லு, ஓகேவா? சரி, ஓகே. பானி போட்டு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், பானிலாம் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு பானிபூரி வருது. இங்கே பாருங்க, வீட்டில் சுட்ட பானி பூரி. இங்கே பாருங்க, ஜெயா தான் சுட்டேன். பொரி வேலை அந்த அளவுக்கு சுட்டு வச்சுருக்கேன். சரி, பொரிஞ்சதை மட்டும் சாப்பிட்லாம். ஓகே. டஃபிங்ஸை உள்ளே வச்சாவது. நம்ம இது கொஞ்சம் காரம் இல்லை, தண்ணி கொஞ்சம் காரமாக தான் இருக்கலாம். அதனால் சேம். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. ஆனால் வந்து தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் புளி ஊற்றிருக்கணும்னு நினைக்கிறேன். காரம் தான் அதிகமாக தெரியல, புளிப்பு தெரியல. ஆமாம். சரி சரி. மற்றபடி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சில கடையில் வாங்கி சாப்பிட்டு ஏமாந்துருவேன், என்னடா டேஸ்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டே சில கடையில் இருக்காது. நான் வந்து ரெகுலராக ஒரு கடையை பார்த்து வச்சுப்போம், இந்த கடையில் வாங்கி சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கடை பார்த்து வச்சுருக்கேன். ஆனால் சில கடையில் வாங்கி அந்த கடையை தவிர்த்து வேறு கடையில் வாங்கி சாப்பிட்டா நல்லாவே இருக்காது. ஸோ ஆனால் ஜெயா செஞ்சது அதை விட சூப்பராக இருக்குது. நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து பூரி வந்து வீட்டில் சுடலை, அது ரெடிமேட் பூரி இருக்குல்ல, அது வாங்கிட்டு வந்து வீட்டில் சுட்டு அது கூட இந்த ஸ்டஃபிங்ஸ் மட்டும் வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். சரி சரி, சாப்பிட்லாமா? அம்மாவுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், இது எதுவுமே நான் பண்ணுறது. அம்மா ஆடு விட்டு போயிடறாங்க, அந்த அதான் தெரியும். அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்க வேண்டியதுதான்.